ஹாய் வணக்கம் நண்பர்களே. தி ஸ்பெஷல் டே, தி ஸ்பெஷல் மூமெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு வழியாக பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி முடிஞ்சது. நாங்கள் எல்லாம் க்யூவில் நின்று பியூட்டிஷியன் உட்காந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 மணிக்கு முகூர்த்தம்னா அப்போ தான் நான்லாம் ரெடியாகவே 10:30க்கு முகூர்த்தம்னா அப்போ தான் 10 மணிக்கு தான் நான்லாம் ரெடியாகவே போனேன். அப்படி இப்படின்னு ரெடியாகி வந்தாச்சு ஒரு வழியாக. எங்கள் கல்யாணத்துலலாம் இந்த ஐயர் வச்சு மந்திரம் ஓதி அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாதுங்க. எங்களுக்குன்னு சில ஃபாலோஸ், அதாவது மெத்தட் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவோம். அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். முதல் தான் நிறைய ப்ரொசீஜர். இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்க ஸ்டேஜில். மோஸ்ட்லி அம்மா அப்பா தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது. இந்த கல்யாணத்தில் எம்பி அவர் பெரிய கருப்பு டிஎம்கே அவர் வந்திருந்தார். அவர் தாலி எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக நிதானமாக சூப்பராக பண்ணாருங்க. அவர் கூட அவர் கையில் அவங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எடுத்து கொடுத்து அவர் கையில் கொடுத்து கட்ட சொன்னாருங்க. மோஸ்ட்லி அவ்வளோதான். ஸ்பீடாக நடக்கும் எல்லாமே. நாள் தான் நிறைய ப்ரொசீஜர். கல்யாணத்தன்னைக்கு எப்படி சடனாக முடிஞ்சிடும். பொண்ணு அழைக்கிறது, மாப்பிள்ளை அழைச்சி பொண்ணு அழைச்சி அப்புறம் தாலி கட்டு முடிஞ்சிடும். அக்கா தங்கச்சியை கும்பிட்டு விழுவோம் எல்லோரும். பொண்ணு அழைக்கலாமா, தாலி கட்டலாமான்னு. அப்புறம் மாமியாரெல்லாம் எல்லோரும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் சபையில் வணங்குவாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்போ அக்கா தங்கச்சி எல்லாம் கும்பிட்டு விடுவாங்க. திரும்ப தாலி கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ரொசீஜர். என் கல்யாணத்தில் கடகடன் தாலி கட்ட முடியும். எப்படி நடக்கும்னே தெரியாது. எல்லாரோட பிளெஸ்ஸிங். அந்த ஒரு மரம் எடுத்தாடா, அந்த பூ மரம் எடுத்தாடா. அங்கே கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு பெரியவங்களுக்கு.
போட்டோ எடுக்க சொல்லுங்க. அம்மா 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 இந்த பசை அம்மா அம்மா ஒரு பசையாவது இது என்ன பையாவது கொடுங்களே, சம்பட்டை வேணும் எங்களுக்கு. பசை அம்மா போயிட்டு அப்புறம் வந்துட்டோம். ஆக்சுவலாக மேரேஜ் வீடியோ ரொம்ப பர்ஃபெக்டாக என்னால் எடுக்கவே முடியலைங்க. மற்றவங்க எடுத்திருந்த சின்ன சின்ன கிளிப்பை வாங்கி தான் நான் மேரேஜ் வீடியோ போட்டேன். இது பிருந்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்க சாரீ எடுத்து கொடுத்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி கட்டிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் தான் அந்த நேரத்தில் கூட ஒரு டென்ஷன், எதையோ ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு தேடிட்டு பாதி நேரம் காணாமே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கல்யாணம் டான்ஸு பாட்டு கொண்டாட்டம்னு இருக்கும், நிறைய மிஸ்ஸு. ஆனால் ஏன்னா நிறைய அரசியல்வாதி வந்தனால அதுக்கெலாம் டைமே இல்லை, பயங்கர பிஸியாகவே இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பெரியவங்க வந்தாங்க. ஓகே, எல்லாரோட பிளெஸ்ஸிங் வேணும் தானே, அதை விட ஆடல் பாடல் இந்த ஆட்டம் பாட்டத்தை விட இது ஓகே தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தாலி கட்டி முடித்தோடனே நடுவில் ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வர முடியாதுல, நடுவில் நடக்க விட்டு ப்ளஸ் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஜி இந்தாங்க. அது யாருக்கு? ஆலியான்ட்டு. சிக்கன் யாருக்கு வேணும்? எனக்கு ஒன்று. என்ன வேணுப்பா உனக்கு? முக்கியமான ஆள் இந்த இருக்கா, முக்கியமான ஆள் 2 பேர். என்ன என்னதா என்ன எதையும் கலட்டினாலாம் மாட்டினாலாம் தெரியல, அதே சேலையோட வந்துட்டா. பரவாயில்ல, அவசரமா கழட்டி மாட்டிட்டாங்க. எங்கடா இருக்க? வண்டி வேற கொண்டு போயிட்டியா? இந்த அரேண்டு போனா எனக்கு வண்டி தேவைப்படாதா? இல்ல இல்ல, அப்படியே போய் பார்க்கணும். மாநாகம்மா பொண்ணு மாப்பிள்ளை 100 மீட்டர் தூரங்க. அந்த என்னென்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் மறுவெளி எல்லாமே அன்னைக்கே முடிஞ்சிருங்க. சீர் கொடுக்கறது, ஸ்டேஜ்லேருந்து இறங்குவாங்க, பொண்ணு வீட்டில் பால் பழம் சாப்பிடுவாங்க. அங்கே இருந்துட்டு வேகு சீர் பொண்ணுக்கு எல்லாம் கொடுத்துறதுக்கு அவங்க பங்காளி எல்லாம் சேர்ந்து சீர் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து திரும்ப மறுவெளிக்கு வருவாங்க. இவங்க ஏதோ பலகாரம்லாம் சுட்டு வச்சுருப்பாங்க. திரும்ப அன்றைக்கி நைட்டே அப்போவே ரிட்டர்ன் ஆகிடுவாங்கங்க. எங்களோட சாத்திரம் சம்பிரதாயம்லாம் பெருசாக அதாவது என்ன சொல்கிறது, எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும், நாங்களே சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் கடகடன்னு முடிஞ்சிரும் எல்லாமே ஸ்பீடாக.